ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி ப்ரொமோ பார்த்துருப்போம். பாண்டியன் ஷோ சீசன் 2 ஓடுது. ஸோ அதில் நம்ம செந்தில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ அதில் மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் ஷோ சீசன் 1 வந்து ஞாபகப்படுத்துன்னு தான் சொல்லும். கதிர் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு போய் அவர் வந்து எக்ஸாம் 12th எக்ஸாம் எழுத போவார். ஸோ அதில் நம்ம ஐ திங்க் 12th எக்ஸாம் தான் நினைக்கிறேன். முல்லை பார்த்திங்கன்னா வெளில உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டபுள் தம்ஸ்அப் கை வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல சிங்கிள் தப்ஸப்போட நம்ம மீன் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு, இந்த கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு. பட் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து நம்ம எல்லாருக்கும் பாண்டியன் ஷோ சீசன் 1 வந்து ஞாபகப்படுத்திட்டு தான் சொல்லி ஆகணும். ஸோ லைக் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வாழ்த்து அனுப்பும்போது எனக்கே செம்ம கடுப்பாகுது. வெளியில் இருக்கும்போது பில்டப்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பையன்கிட்ட ஏன் வந்து இப்படி ஒரு நல்ல அன்பு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது அதை பார்க்குறதுக்கு. பட் வெளியில் போய் அவங்க மாமனாட்ட போய் புகழ்ந்து பேசுறதுலாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அது இவங்ககிட்டையும் காமிக்கல, செந்தில்கிட்டையும் காமிக்கல. நல்லா சந்தோஷமாக வாழ்த்தி அனுப்பிச்சிக்கலாம்ல. எக்ஸாம் காருக்குள்ள ஒரு காலம் இருக்கும்ல தானே. அது அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு பாண்டியன் மேலே வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து பசங்க முன்னாடி வந்து வேறு மாதிரி நடந்துக்கிறாரு, பசங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து வந்து வேறு மாதிரி நடந்துக்கிறாரு. ஸோ வந்து அவங்க முன்னாடி காமிச்சிக்காம பின்னாடி புகழ்ந்துட்டு இருக்காரு. அதான் இந்த நான் சொல்ல வரேன். அதை எப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து எக்ஸாம் எழுதும்போது அவ்வளோவா பெருசாலாம் வாழ்த்துல அனுப்ப மாட்டார். பட் அதில் முன்னாடி ஃபேஸ் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாம் இதில் சீன் தான் காமிப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சீன் தான் நம்ம பாண்டியன் ஷோ சீசன் 1 வந்து ஞாபகப்படுத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு சீன் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி போய் நமக்கு கிடச்சிருக்கு. இது மிகப்பெரிய சம்பவங்க. ஸோ குமரவேல் இருக்கார் இல்லையா, குமாரும் அரசி வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கு. அந்த ஒரு கான்வர்சேஷன். ஸோ 2 பேரும் வந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. குமாரோட அப்பா பிளான் பண்ணி வந்து ட்ராக் மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவங்க அப்பாவையும் பாண்டியன் குடும்பத்தை அவங்க அண்ணனையும் பாண்டியன் குடும்பத்தையும் வந்து பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான பிளான் போடுறாங்க. தெரிஞ்சு அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க போய் மேரேஜ் ஆகும் போல் அப்கமிங்கில். ஸோ அப்கமிங் ஒரு சம்பவம் ஹை வோல்டேஜ் வந்து காத்துட்ருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஒரு எக்ஸாம் ட்ராக் வரும்போது பாண்டியன் ஷோஸ் 1 ஞாபகப்படுத்துன்னு சொல்லுங்கள். அது பாண்டியன் ஷோஸில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர் சித்து. அவங்க மறைஞ்சாலும் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் நம்ம மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்க எப்பயுமே. ஆனால் கதிர் முல்லை கேரக்டருக்கு உயிரோட்டம் கொடுத்ததே அந்த முல்லை கேரக்டர் பண்ண நம்ம சித்து தான். அவங்க என்றைக்குமே நம்ம மனசுலேருந்து மறக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலான கேரக்டரும் அவங்களோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐ ஆல்வேஸ் வில் மிஸ் யூ சித்து.